வந்தாச்சா? லொகேஷன் இங்க தான் எங்கேயோ காட்டுது. ஆமாமா, இந்த டர்ன் தான். அங்க போனா அந்த டாக்டர் வீடு இருக்கு. அங்கயா? சரி, நான் போயிட்டு வரேன். நீங்க இங்கே இருங்க. சரிக்கா. ஏய் ஸ்ருதி, நீ எங்க வர? எங்க வரேன்னா என்ன அர்த்தம்? நாங்க இங்க சும்மா உட்காரவா வந்திருக்கோம்? இவன் இருக்கான்ல, இவன் அவனோட வண்டியில உட்காருவான். நாம 2 பேர் போலாம். ஒன்ன என்ட்ரி கொடுக்கலாம்க்கா? இல்ல நீங்க பிரீதாக்காவா இல்ல டாக்டர் என்ட்ரி ஆகி டாக்டர் கிட்ட சந்தீப்க்கு நிஜமா அடிபட்டிருக்கா, அவனோட நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்கலாம்க்கா. ஒருவேளை அவன் போய் சொன்னான்னு வச்சுக்கோங்க, நான் அதிரடியா என்ட்ரி பண்றேன்க்கா. அவனை அடின்னு அடிச்சு அவன் வாயாலே உண்மையை வெளியே கொண்டு வரேன். பண்ற அதிரடியில நான் எவ்வளவு பெரிய ரவுடின்னு அவனுக்கு புரிய வைக்கிறேன்க்கா. ஆனா உனக்கு ஏன் அப்படி தோணுது? ஏன் டாக்டர் போய் சொல்ல போறாரு? அதெல்லாம் இல்ல, நீ சும்மா இரு. நம்ம என்ன யோசிச்சு வந்தோமோ அதை அவன் சொல்லலன்னா அப்கோர்ஸ் அவன் போய் சொல்றான் தானே அர்த்தம். இல்ல, நீ இவ்வளவு மூளையை யூஸ் பண்ண வேண்டியதே இல்ல. சமீர், இவ இப்படி சொன்னா கேட்க மாட்டா. இவ கைய பிடிச்சு நீ இங்கே உட்காரவே. ஓகே நீ. அட என்னையா? கைய விடு. கைய விடு. என் கைய பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ மட்டும் என்னோட கைய பிடிச்சன்னு வச்சுக்கோ, உன் கைய 2 உடைச்சிருவேன், ஜாக்கிரதை. என்னையா நீ என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுற? பாருங்க நீ என்கிட்ட எப்படி எல்லாம் பேசுறான்னு. அட கடவுளே, என்ன இப்படி மரியாதை இல்லாம நான் இருக்க? மரியாதை இல்லாம இருக்கனா? இவன் தான் அப்படி இருக்காங்கா. இவன் பாட்டுக்கு என்னோட கைய பிடிச்சாங்கன்னா யார் அப்படி பிடிப்பாங்க? அண்ணி சொன்னாங்க, நான் பிடிச்சேன். இதுல நீ கோபப்படுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? சரி, இவ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டா. நான் ஒண்ணு பண்றேன், நான் கரணுக்கே ஃபோன் பண்ணுங்க. சரி. கரண் மாமாக்குல போன் அடிக்க வேண்டாம். அவர் ஆல்ரெடி ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு. அவருக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்க வேண்டாம். ஆமா, கரண் எவ்வளவு டென்ஷனா இருக்கான்னு உனக்கு தான் தெரியும்ல. ரிஷப வேற பார்க்க போயிருக்கான். அவர் ஞாபகமாவே இருந்ததால அவர்கிட்ட சாரி சொல்ல வேற போயிருக்கான். அதுவும் நேத்து ராத்திரி அவன் பண்ண பிஹேவியர், ஏற்கனவே அவன் வேற ரொம்ப டென்ஷனா இருக்கான். இதுல நான் அவனுக்கு இப்ப போன் பண்ணி இங்க ஸ்ருதி அது எங்களை தொல்லை பண்றா, எங்களை டார்ச்சர் பண்றான்னு சொன்னா நான் எதுவும் செய்யல. ப்ளீஸ், நான் யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ் நீங்க போயிட்டு வாங்க. அப்படின்னா வாய் மூடிட்டு காருக்குள்ளே உட்காரு. நான் இதோ வந்துடுறேன். சமீர், நீ இவளை பாத்துக்கோ. சரி, ஏதாவது தேவைப்பட்டா ப்ளீஸ் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உடனே வரேன். சரி. ஏய், அடடா, ஏன் அக்கா மறுபடியும் இங்கே வராங்க? அப்படின்னா ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. அப்படின்னா நான் போறேன். என்னோட என்ட்ரி டைம் வந்துச்சு. இல்ல நீங்க இங்க ஸ்ருதி போகாத சொன்னா கேளு. ஏய் ஸ்ருதி, இரு நான் பாத்துக்கிறேன். என்னாச்சுக்கா? இங்க பாரு. அட இருங்கக்கா. அட இல்ல இரு. நான் போய் சொன்னா கேளு. இருங்க. ஏய் ஸ்ருதி, இவ சரியான பைத்தியக்காரி. நீ என்ன நினைச்ச? நான் எதுக்காக திரும்பி வந்தேன்? நான் என்ன பைத்தியமா? I'm sorry. என்ன ஆச்சு? அங்க என்ன நடக்குது? ஷலன், நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணவே மறந்துட்டேன். நான் இது வந்துடுறேன். அத்த ஒரு நிமிஷம். ஹலோ, ஷர்லன் அப்புறம் பிருத்விக்கு 2 பேருக்கும் அஃபேர் இருக்கு. இதை நான் என் கண்ணால பார்த்தேன். நான் எல்லார் முன்னாடியும் சொல்லிடுவேன், என்னால உன்னோட இருக்க முடியாது. நம்மளுடைய உறவு இதோட முடிஞ்சது. நான் ஒன்று சொல்லட்டுமா? நம்ம எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ திங்க் வி ஷுட் ஹேவ் அ பேபி. அம்மா, நீ நல்லா இருக்கல? ரிஷப், நீங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்களே அத்தைக்கு புரிய வைங்க. நான் உங்களுக்கு புரிய வச்சு களைச்சு போயிட்டேன். அவங்க
சாப்பிட கூட இல்ல. ஷர்லின் தயவு செஞ்சு இதெல்லாம் சொல்லாத, அமைதியாரு. எப்படி அமைதியா இருக்க முடியும் அத்தை? நீங்க சோகமா இருக்கிறது என்னால பார்க்க முடியல. நீங்க ரிஷபை எவ்வளவு நேசிக்கிறீங்க. அவர் ஜெயிலுக்கு போனதுல இருந்து நீங்க சாப்பிடவே இல்லை. இப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கீங்க. நீ மட்டும் சாப்பிட்டியா என்ன? பெருசா என்ன பத்தி சொல்ற? உன்னை பத்தி சொல்ல மாட்டியா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ரிஷப்? வீட்ல எல்லாருமே உங்களை மிஸ் பண்றாங்க. பாட்டி மருந்து போட்டுக்கிறாங்க, இருந்தாலும் உடம்பு முடியாம இருக்காங்க. அவங்களுக்கு பிபி அதிகமாயிடுச்சு, அவங்களோட ஹார்ட் ரேட். அமைதியாரு. ஐம் ரியலி சாரி. நான் இப்படிலாம் உங்ககிட்ட சொல்லிருக்க கூடாது. ஆனா ரிஷப், நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும். அதோட வீட்ல எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ரிஷப், நீங்க ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? நீ இல்லாம மனசே என்னம்மா இல்லடா. நீங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க பாட்டுக்கு இப்படி பண்ணீங்கன்னா நான் இங்க ரொம்ப கஷ்டத்துல தான் இருப்பேன். இங்க இருக்கிறது எனக்கு பெரிய கஷ்டமா இல்லைனாலும் உங்களை நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். நான் இங்க கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? நான் இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அப்படி எதுக்கு சாப்பிட மாட்டேங்கிறீங்க? இல்ல ப்ராமிஸ் ரிஷப். மீ, நீங்க உங்களையும் கவனிச்சுக்கணும், டேடியையும் கவனிச்சுக்கணும். ப்ராமிஸ் பண்ணுங்க. ம். பண்ணுவீங்களா? நான் சீக்கிரம் வந்துடுவேன். நீ வீட்டுக்கு வந்த போது ரிஷப், நீ அங்க இல்லாதது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ சீக்கிரம் வந்துரு. அட, அங்க என்ன ஆச்சுன்னு சொல்லு. போலீஸ் இருக்காங்க, போலீஸ். என்னப்பா, நிஜமாவா? நிஜமா வேணா பொய்யா? போ, போய் நீ பாத்துட்டு வா, போறேன் போ. போறேன். அட ஏன் இப்படி பண்ற? அவங்க பாத்துட்டாங்க, பாத்துட்டாங்க. விடுங்கக்கா, அவனுக்கு நம்பிக்கை ஏன் இல்லைனா இப்படி பண்ற? ஆமா, போலீஸ் இருக்கு. அதுக்கு ஆ? ஒரு நிமிஷம், நீ எதுக்கு இவ்ளோ கேஷுவலா இருக்க? போலீஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு தெரியுமா போலீஸ் கிட்ட கன் இருக்கும், லட்டி இருக்கும். கன்னை வச்சு இல்லனா லட்டியால அடிச்சாங்கன்னா முட்டியெல்லாம் பேந்துரும், ஜாக்கிரதை. விளையாடிட்டு இருக்க. சரி, நம்ம தப்பு பண்ணலங்கிறப்போ நாம எதுக்காக பயப்படணும்? என்ன ஆச்சு சொல்லுங்க. அட பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. போலீஸ் வெளியே இருக்கிறாங்கன்றப்போ நாம எப்படி உள்ள போக முடியும்? அக்கா, நான் தான் முன்னாடியே சொன்னல, இவனுக்கு மூளை முட்டையில தான்க்கா இருக்கு. இப்ப முட்டையில மட்டும் இல்ல, இவனுக்கு மூளையே இல்லன்னு தெரிஞ்சு ஏய், போச்சு. என்கிட்ட எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? என்கிட்ட கண்டதையும் பேசிட்டு இருக்க. அண்ணி, நீங்க என்ன கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க என்னோட அண்ணி. ஒரு நிமிஷம் இரு, சரி, சரி. அக்கா எதுக்கு நடுவுல இழுக்கிற? நான் தானே சொன்னேன், என்கிட்ட பேசு. ஐயோ, உனக்கு மூளை ஏன் இல்ல, நான் சொல்லி புரிய வைக்கிறேன். ஏன் ஏன் பிரீதா அக்கா சந்தீப்ப பாக்குறதுக்காக ஹாஸ்பிடல் போகும்போது அவங்க பிரீதா கரண் சார அங்க போகல. அவனை பார்க்க டாக்டரா தான் உள்ள போனாங்க. உனக்கு தான் தெரியும்ல, சந்தீப்க்கு சோ கால்ட் ஆக்சிடென்ட் ஆச்சே. அவன் ஒரு விக்டிம்யா. அவன் உங்க ஃபேமிலி மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான், கேஸ் இருக்கு. சோ உங்க ஃபேமிலில இருந்து ஒருத்தர் கூட அவனை போய் அவ்வளவு சீக்கிரம் நெருங்க முடியாது சமீர். இதே நீ கொஞ்சம் அன்பா முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஆனா இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும். உனக்கு இதெல்லாம் புரியலையே என்ன? ஏய், ஐயோ கொஞ்சம் இருங்க, நான் புரிய வைக்கிறேன். இங்க பாரு, நான் டாக்டரை பார்க்க வந்தது நமக்கு உண்மை தெரியணுங்கிறதுக்காக. அந்த உண்மை டாக்டருக்கு தெரியும். ஒருவேளை இந்த விஷயம் சந்தீப்க்கு தெரிஞ்சு போச்சுன்னா, இல்லைன்னா நம்ம ஃபேமிலில இருந்து யாராவது டாக்டரை பார்க்க வந்தாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க நம்ம மேல இன்னொரு கேஸ் போட்டுருவாங்க. நம்ம டாக்டருக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணோம், நமக்கு ஃபேவரா ட்ரீட்மெண்ட் பண்ண காசு கொடுத்தோன்னு சொல்லிடுவாங்க. இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, நம்ம டாக்டருக்கு லஞ்சம் கொடுத்துடலாம். அட, டாக்டருக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவரு டாக்டர், அது எனக்கு அவரை தெரியும். அவரு உண்மையை தான் சொல்லுவாரு. நான் தான் சொல்றேன்லக்கா, இவனுக்கு எதுவுமே புரியாதுக்கா. எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, ஆனா ஒண்ணு மட்டும் புரியல. போலீஸ் டாக்டர் வீட்டு வாசல்ல என்ன பண்ணிட்டு இருக்கு? இதெல்லாம் சந்தீப்போட வேலையா தான் இருக்கும். அவன் உண்மையிலே பெரிய புத்திசாலி தான். அவன் கிட்ட குடுக்கறதுக்கு நிறைய பணம் இருக்கு போல இருக்கு. அவன் தான் போலீஸ வீட்டு வாசல்ல நிக்க வச்சிருப்பான். ஆனா இப்ப நம்ம என்ன பண்றது? உள்ள எப்படி போறது? நம்ம யாராலையும் போக முடியாது. ஐடியா அக்கா, நான் உள்ள போய் நீட்டா வேலையை முடிச்சுட்டு வெளியே வரதுக்கு என்கிட்ட ஐடியா இருக்கு. எப்படி?
ஏன்னா நான் உங்க குடும்பத்து பொண்ணு இல்ல, நான் வேற குடும்ப பொண்ணு ஸ்ருதி. அதாவது இவ சமீர், கரண் மாமாவோட ஃபேமிலி. மாமா அப்புறம் ரிஷப் சாரோட தம்பி. அவங்க பிசினஸ பாத்துக்கிறான், கூடவே இருக்கான். சோ எல்லாருக்குமே இவன் அவங்களோட தம்பிங்கிறது நல்லாவே தெரியும்ல. அப்புறம் நீங்க கரண் மாமாவோட வைஃப். சோ பிரீதா கரங்கிறதால உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஃபேமிலியோட தொடர்பு இருக்கும். சோ எல்லாருக்குமே நீங்க எல்லாரும் குடும்ப உறுப்பினர்கள்னு தெரியும்னா, நான் ஒன்னும் உங்க ரிலேட்டட் இல்லையே. நான் ஒன்னும் ஃபேமஸும் இல்ல, உங்க குடும்பம் மாதிரி. சோ என்னால உள்ள போய் வேலையை முடிச்சுட்டு வெளியே வர முடியும். ஐ திங்க் இது ஒரு நல்ல ஐடியா. சரி, அப்போ நீயே போ. ஆனா நீ எப்படி போவ? எப்படி போவேன்? பேஷண்டா தான். நான் கால்ல சுளுக்கு வந்த மாதிரி பிஹேவ் பண்ணிடுறேன். என்னோட கால் ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறேன். அப்புறம் நான் அவங்க கிட்ட என் கால் ட்விஸ்ட் ஆனதுனால நான் டாக்டரை பார்க்கணும்னு சொல்லிடுறேன். அவ்வளவுதான். டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வெளியே வந்துருவேன். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சோ மச். இப்ப வந்து தெரியுதா எனக்கு மூளை இருக்குன்னு. கால் உடைஞ்ச மாதிரி நடந்தாலும் எனக்கு மூளை இருக்கு. நிஜமா உடைச்சிரட்டா? போடோ. ஏய் கா, இவனை பாரு. ரெண்டு பேருமே கொஞ்சம் வாயை மூடுங்க. சரிக்கா, சீக்கிரம் எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்கக்கா. சரி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச். பாத்துட்டே இரு, நான் போயிட்டு வரேன்க்கா. அண்ணி இவ எதுக்கு சரி எல்லாத்துக்கும் விடு, ஆர்கியூ அங்க பண்றா? பாரு அவ என்ன பண்றான்னு என்னது? பார்க்கலாம். அவளை விடு. ஆ, ஐயோ என்னோட காலு. நில்லு. எங்கம்மா உள்ள போற? எங்க உள்ள போறேன்னா, இது டாக்டர் வீடு தானே? டாக்டர் கிட்ட போறேன். ஆக்சுவலி அது கால்ல சுருக்கு பிடிச்சிருக்கல, அது காட்டுறதுக்காக. ஆக்சுவலி அந்த டாக்டர் நல்ல டாக்டர் தானே? இல்ல, அது வந்து நான் ஒருத்தர் நல்ல டாக்டர்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அதனால தான் இவரை பார்க்க வந்திருக்கேன். அது சரி, நீங்களா ஏன் வெளியே இருக்கீங்க? என்ன பண்றீங்க? உள்ள ஏதாவது திருடு போயிடுச்சா என்ன? உள்ள என்ன ஆச்சு ஆகலங்கறதெல்லாம் விட்டுரு. உன் காலை கொண்டு போய் வேற டாக்டர் கிட்ட காட்டு. அட, உடைஞ்சு போன காரோட எந்த டாக்டர் பார்க்க சொல்ற? எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஆட்டோ எடுத்துட்டு வந்தேன் தெரியுமா? இப்ப என்னடா வேற டாக்டர் பார்க்க சொல்றீங்க? ஆட்டோவும் போயிடுச்சு. இப்ப நான் கஷ்டப்பட்டு நடந்து வந்தேன், என்னால பெயினை தாங்க முடியல தெரியுமா? இப்ப நீங்க எனக்கு எப்படி அடிபட்டதுன்னு கேளுங்க, நானே உங்ககிட்ட சொல்லிடுறேன். அது நான் ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தேன் சில பொண்ணுங்களோட கிரவுண்ட்ல. சோ அப்ப நான் ஓடி 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 இந்த மாதிரி கால்ல அடிபடுற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி? அங்க ஒரு பெரிய கல் இருந்தது. நான் வானத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததால நான் அதை சரியா கவனிக்கல. நான் பாட்டு பால பிடிக்கணுங்கிற ஆசையில வெறி பிடிச்ச மாதிரி ஓடி இந்த மாதிரி கால்ல அடிபட்டுடுச்சு. அதாவது என் கால் அந்த கல்லு மேல மோதி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். எனக்கு இப்போ ரொம்ப பெயினா இருக்கு. நீ ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்ததா சொன்ன, அப்புறம் மேல எதுக்கு பார்த்த? ஃபுட்பால் கீழே தரையில தானே இருக்கும். அது மட்டும் இல்ல, கேட்ச் எல்லாம் கிரிக்கெட்ல தான் பிடிப்பாங்க, ஃபுட்பால்ல இல்ல மேடம். அது நீங்கெல்லாம் என்கிட்ட ஒரு போலீஸ்காரங்க மாதிரி ஏன் இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட சொல்றேன், நான் எந்த கிரவுண்ட்ல ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தனோ அந்த மைதானத்துக்கு பக்கத்துல சில பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. அதனாலதான் சோ நான் அந்த பால மேல பார்த்த உடனே எனக்கு அதை கேட்ச் பிடிக்கணும்னு தோணிடுச்சு. அதாவது யூனோ கேம் ஸ்பிரிட். சோ நான் அதை கேட்ச் பண்ணுங்கிற வெறியில பயங்கரமா ஓடி ஓடி என்னோட கால் அந்த கல்லுல போய் மோதிருச்சு. ஆனா கிரிக்கெட் பால் சின்னதாச்சே. அட என்ன சார், வானத்துல பால் எப்படி தெரிய போகுது, சின்னதோ இல்ல பெருசோ? அத பத்தி இப்ப என்ன பிரச்சனை சார்? என் கால் அடிபட்டுடுச்சு. அதாவது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு அதை கேட்ச் பண்ணணும்னு தோணுச்சு. அதனாலதான் நான் எனக்கு இந்த சம்பவம் நடந்தது. எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு சார். ப்ளீஸ், என்னோட கால் ரொம்ப வலிக்குது, என்னால தாங்க முடியல. ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் உள்ள விடுங்க, டாக்டர் பார்க்கணும் ப்ளீஸ். உன் கால்ல பயங்கரமா அடிபட்டிருக்குன்னு சொன்ன, ஆனா அப்படி ஒன்னும் தெரியலையே. எங்க அடிபட்டிருக்கு? இது உள்காயம். உள்காயமா? ஆமா, உள்காயம்னா அதாவது காயம் வெளியே தெரியாது, உள்ள காயங்க. ஐயோ, இது கூட உங்களுக்கு தெரியாத, ஃபிராக்சர் ஆயிருக்கும் போல இருக்கு. அது எப்படி வெளியே தெரியும்? என்கிட்ட எக்ஸ்ரே ரிப்போர்ட் கூட இருக்குங்க, நீங்க வேணா அனுப்புங்க, நான் அதுக்கப்புறம் கொண்டு வந்து காமிக்கிறேன் எல்லாத்தையும். இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு. ப்ளீஸ் இங்க பாருங்க, நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், கால் ரொம்ப வலிக்குது, அசைய கூட மாட்டேங்குது. இங்க பாருங்க, அசைதா பாருங்க. ஒரு கால் இந்த மாதிரி, இன்னொரு கால் இப்படி ஆயிடுச்சு. இப்ப நான் எப்படிதான் நடக்கிறது? இங்க பாருங்க, உங்க எல்லார் மேல சத்தியம் பண்ணி நான் சொல்றேன், ப்ளீஸ் என்ன தயவு பண்ணி உள்ள அனுப்புங்க. இவ ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்றால. ஸ்ருதியோட ப்ராப்ளமே இதுதான், ஓவர் ஆக்டிங் பண்ணுவா. அது அவளால விடவே முடியாது. அட என்னையா பிரச்சனை? நான் தான் சத்தியம் பண்ணி சொல்றேன்ல.
நான் ஏற்கனவே கல்யாணம் ஆகாத பொண்ணு. இப்ப என் காலும் உடைஞ்சிருச்சுன்னா என்ன யார் கல்யாணம் பண்ணிப்பா? எனக்கும் கல்யாணம் ஆகல. ஆ, என்னோட அம்மா கூட எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஆ, நான் என்ன பத்தி பேசிட்டு இருக்கேன்? எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நானும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நீ தானே கேட்ட. சோ நான் இருக்கேன்ல. அவனா ஏய் என்னாச்சு? அமைதியா இரு. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அமைதியா தான் இருக்கணும். ஆனா நீ என்கிட்ட கதையே இல்லையே. ஆட நீ நிஜமாவே சரியான முட்டாள் தான். என்ன நீங்க கூட இப்படி சொல்றீங்க? போங்க. சாரி சாரி. அட என்னப்பா, ஐயோ கடவுளே, ஐயோ ப்ளீஸ் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் உயிரோட இருந்தா தானே உங்களை மாதிரி கன்னி பசங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஒருவேளை என்னோட கால்ல பட்ட அடியால நான் ஏதாவது செத்து போயிட்டேன்னா அப்புறம் நீங்க எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க வேற பொண்ணு கிடைச்சிருவா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? என்னோட நிலைமை என்ன ஆகும்? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் மட்டும் கல்யாணம் ஆகாம செத்து போனா பேயா மாதிரி உங்க பின்னாடியே தான் நான் சுத்திட்டு இருக்க போறேன். சும்மா விட மாட்டேன். என்ன? எல்லாரையும் நான் பழி வாங்கத போறேன். உங்க எல்லாரையும் நான் ஒண்ட இல்லன்னு பண்ணத போறேன். இல்ல எங்களுக்கு பேய் பிசாசு பிரச்சனை எல்லாம் வேண்டாம். நீங்க உள்ள போயிடுங்கம்மா. உங்க உடஞ்ச காலுக்கு வைத்தியம் பார்த்துக்கோங்க. போங்கன்னு சொல்றேன்ல. Thank you so much. Thank you so much. ஏய் அது வேற ஒண்ணும் இல்ல. நீங்க உள்ள போன்னு சொன்ன சந்தோஷத்துல திடீர்னு துள்ளி குதிக்க ஆரம்பிச்சுட்டு கால்ல அடிபட்டிருக்குங்கிற விஷயத்தை நான் மறந்துட்டேன். சாரி. தேங்க்யூ. சரிக்கா, மெல்லமா போங்க. முதல்ல வைத்தியம் பாருங்க, அப்புறமா ஓடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. தேங்க்யூண்ணே. டாக்டர் शशांत. டாக்டர் शशांत. டாக்டர் शशांत. டாக்டர் शशांत ரைட்? ஆமா, நான் தான். எனக்கு கான்ஸ்டபிள் ஃபோன் பண்ணி சொன்னாரு அடிபட்ட ஒரு பொண்ணு வந்திருக்காங்கன்னு. உள்காயமாமே, எங்க அடிபட்டுக்கு காட்டுங்க. உங்களுக்கு அடிபட்டிருக்கா இல்லையா? ஐ டோன்ட் திங்க் உங்களுக்கு அடிபட்ட மாதிரி தெரியல. உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக போய் சொல்லிட்டு என் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க? நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். சாரி, என்னால அதை செய்ய விட முடியாது. ஷட் அப். யார் நீங்க? டாக்டர், நான் பிரீதா கரண், அதாவது பிரீதா கரண் ஃபேமிலியோட தங்கச்சி ஸ்ருதி. யூ மீன் டாக்டர் பிரீதா? எஸ். உங்களுக்கு அக்காவை தெரியுமா? என்னோட அக்கா ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க. எனிவேஸ், உங்களுக்கு அக்காவை தெரியும்னா, அதாவது நான் இங்க உயிரை வாங்குறதுக்கு இல்ல நான் ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்கு வந்திருக்கேன். ஓ, அப்போ உங்க அக்கா வரலையா? உன்ன அனுப்புனாங்களா? ரீசன், உங்க அக்காவோ இல்ல அந்த ஃபேமிலில இருந்து வேற யாரும் வந்தாலும் சரி உள்ள நுழையவும் முடியாது, என்கிட்ட இருந்து எதையும் தெரிஞ்சுக்கவும் முடியாது. இங்க பாரு ஸ்ருதி, கேஸுக்குன்னு ஒரு புரோட்டோகால் ரெஸ்பெக்ட் இருக்கு, லா இருக்கு. எந்த கேஸா இருந்தாலும் சரி, ரெண்டு பார்ட்டி அதோட கனெக்ட் ஆயிருக்க யாரா இருந்தாலும் சரி இப்படியெல்லாம் சந்திக்க முடியாது. கண்டிப்பா நம்ம சந்திக்கலாம் கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், என்ன வேணா பேசலாம். ஆனா கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது நாம சந்திக்கிறது நல்லது இல்ல. நீங்க கிளம்பலாம். பிரீதாவோட தங்கச்சி, அதனாலதான் இவ்வளவு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். வேற யாராவது இருந்திருந்தா போலீஸை கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளியிருப்பேன். டாக்டர் शशांत, தேங்க்யூ so மச். என்னை இங்கிருந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாம இருக்கிறதுக்காக. ஐம் சாரி. இந்தாங்க உங்க ஃபோன். ஒரு நிமிஷம். நான் இங்க என்ன தெரிஞ்சுக்க வந்தனும் அது தெரிஞ்சுக்காம இங்கிருந்து நான் போக மாட்டேன். நீங்க எந்த கேஸ பத்தி இப்ப பேசுனீங்களோ, சந்தீப் கண்ணா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியணும். அவருக்கு நிஜமாவே அடிபட்டிருக்கா இல்ல அடிபட்ட மாதிரி அவன் நடிக்கிறானா? எக்ஸ்கியூஸ் மீ, வெளியில தெரியறதை விட அவருக்கு உள்ள நிறைய அடிபட்டிருக்கு. நீங்க கால் உடஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு உள்ள வந்திருக்கீங்க. ஆனா சந்தீப் கண்ணாவுக்கு நிஜமாவே அடிபட்டிருக்கு. எல்லாமே பெரிய காயம். அவரால் உங்களை மாதிரி வெளியில கூட வர முடியாது. அது மட்டும் இல்ல, நடக்க முடியாம கூட போயிடலாம். இங்க பார் ஸ்ருதி, எனக்கு நிஜமாவே ரிஷப் இவரை கொல்ல நினைச்சாரான்னு எனக்கு தெரியாது. பட் த ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட். ரிஷப்போட கார்ல அவருக்கு ஆக்சிடென்ட் நடந்தது உண்மை. இல்ல, ரிஷப் சார் அந்த மாதிரி பண்ற ஆள் இல்ல. அவர் கண்டிப்பா ஆக்சிடென்ட் பண்ணிருக்க மாட்டாரு. ரிஷப் சார்
ஐம் சாரி. பரவாயில்லையே, இவரு நல்ல டாக்டர் தான். இந்த பொண்ணு உள்ள போறப்ப கால் நொண்டிக்கிட்டே போனா பிரமாதம். என்னமா ஓடுறா. ஆமா ஆமா, நொண்டிக்கிட்டே பொண்ணு உள்ள போச்சு, அத வேகமா ஓட வச்சுட்டாரு பாருங்க. நிஜமாவே பெரிய டாக்டர் தான். அக்கா, சமீர், சந்தீப் கண்ணாக்கு நிஜமாவே அடிபட்டிருக்கு. டாக்டர் சஷ்வந்த் என்ன சொன்னார் தெரியுமா? அவனால் நடக்க முடியாம போலாமா?